இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இளைஞர்கள் மத்தியில பிரபலமான யூடியூபர் TTF வாசன் 100 நாட்கள் பிக் பாஸ் 8 தமிழ் நிகழ்ச்சியில போட்டியாளரா பங்கேற்க இருக்கிறதா தகவல்கள் இப்போ இணையதளத்துல பரவிட்டு வருது. இணையதளத்துல கோடிக்கணக்கான இளைஞர்களால பார்க்கப்படுற யூடியூப் பகிர்வுகள்ல ஒண்ணுதான் ரேஸ் பைக் பற்றிய வீடியோக்கள். அதுலயும் முக்கியமா இளைஞர்கள் தங்களோட பைக்கை எடுத்துக்கிட்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்றத வீடியோவா எடுத்து யூடியூப் செயலில பதிவிட்டு பார்வையாளர்களை பெருக்கிட்டு வராங்க. அப்படி தமிழ் இளைஞர்கள் பலருக்குமே தெரிஞ்ச பிரபல யூடியூபர் தான் TTF வாசன். இவர் கோயம்புத்தூர்ல 2000 ஆண்டு பிறந்தவர். 2017 இருந்து தன்னுடைய பைக்கோட பல இடங்களுக்கு போயிட்டு அதை வீடியோவா பதிவிட்டிருக்காரு. இவரோட ட்வின் டாட்லர்ஸ் யூடியூப் சேனலை தற்பொழுது 4.7 மில்லியன் பேர் பின்தொடர்ந்து வராங்க. இவர் பல மலை பிரதேசங்களுக்கும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கும் தன்னுடைய பைக் மற்றும் கார்ல போயிட்டு பகிர்ந்திருக்கிற வீடியோக்கள் பல மில்லியன் வியூஸ் உடன் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. TTF வாசன் சமீபத்துல பல சர்ச்சைகள்ல சிக்கி கைது செய்யப்பட்டாரு. 2019 இருந்து அதிவேகத்துல பைக் ஓட்டி அதை வீடியோவா தன்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவிட TTF வாசன் மேல பொதுமக்கள் வழக்கு பதிவிட்டிருந்தாங்க. ஆனா தனிப்பட்ட பகுதியில தான் இயங்குறதா அவரு சொல்லியிருக்காரு. 2022 சாதிய பாகுபாட்டை ஆதரிக்கிற வகையில அவரோட வீடியோக்கள் பேசியதுக்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து TTF வாசன் தன்னுடைய சேனல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இதே போல சமீபத்துல திருப்பதி கோவில்ல அவரோட நண்பர் கூட சேர்ந்து பிராங்க் வீடியோ ஒன்று சென்று அதையும் பதிவிட்டு அவர் மேல வழக்கு பதியப்பட்டிருந்தது. 2024 அதிவேகமா பைக் ஓட்டி கோர விபத்துக்கு உள்ளானாரு. அந்த விபத்தோட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியானதை அடுத்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் பின்தொடர்வதனால அவரோட ஓட்டுநர் உரிமத்தை குறிப்பிட்டு சில நாட்களுக்கு ரத்து செஞ்சிருந்தாங்க. TTF வாசன் மற்றும் நடிகை ஷாலின் ஜோயா நீண்ட நாட்களா காதலிச்சிட்டு வராங்க. 2 பேரும் சேர்ந்து சில வீடியோக்கள்ல பணியாற்றுறதும் பிராங்க் செய்யறத வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில 2 பேருமே போட்டியாளரா பங்கேற்க இருக்கிறதா தகவல்கள் பரவிட்டு வருது. தன்னுடைய கோடிக்கணக்கான யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் இதர வலைதள ரசிகர்கள் ஆதரவோட மஞ்சள் வீரன் அப்படின்ற படத்துல அவர் நடிக்கிறதா இருந்த நிலையில அந்த படத்தை பத்தி பெருசா தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. சமீபத்துல அந்த படத்தோட இயக்குனர் செல்வம் ஒரு நேர்காணல்ல மஞ்சள் வீரன் படத்துல இருந்து TTF வாசன் விலகிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த படத்துல இருந்து விலகிறதுக்கு காரணமா TTF வாசன் வேறொரு முக்கியமான வேலையில ஒப்பந்தமாகி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ஒப்பந்தம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதான்னு பலரும் கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த செய்தி உண்மையானா அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதோடு பல நாட்கள் TRP ஏறுவதற்கு காரணமா இவர் இருப்பாருன்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.